பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல தர்மர் சொன்ன ஒரு பொய்யால துரோணர் உயிரிழந்தார்னு படித்தோம். மேல் என்ன நடக்க இருக்கு வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 75. கர்ணனும் மாண்டான். துரோணர் இறந்த பின் கௌரவர்கள் கர்ணனை சேனாதிபதியாக அபிஷேகம் செய்தார்கள். 16ஆம் நாள் 17ஆம் நாள் போர் கர்ணனின் தலைமையில் நடந்தது. சல்லியன் தேரோட்டியாக நடத்திய தேரில் கர்ணன் ஏறிச் சென்றான். அவனுடைய தலைமையில் போர் உக்கிரமாக நடந்தது. பாண்டவர் தரப்பில் அர்ஜுனனும் அவருக்கு காப்பாக பீமனும் ஒருவர் பின் ஒருவராக கர்ணனை நோக்கி பயணித்தார்கள். இதனை கண்ட துச்சாதனன் பீமனை எதிர்த்து அம்புமாரி பொழிய தொடங்கினான். சிக்கினாய் துச்சாதனா என்றான் பீமன். திரௌபதியை நீ தீண்டிய போது நான் எடுத்த சபதம் இப்போது நிறைவேறப் போகிறது என்று பீமன் அவன் மேல் பாய்ந்தான். திரௌபதியை அவமதித்த துச்சாதனனை பூமியில் தள்ளி அவன் அங்கங்களை படபடவென்று ஒடித்தான். துன்மார்க்கனே, இந்த கையல்லவோ திரௌபதியின் தலை கூந்தலை பிடித்தது. அந்த கையை உன் உடலிலிருந்து பீத்து எரியப் போகின்றேன். உனக்கு உதவியாக உன்னை காப்பாற்றும் திறமை வாய்ந்தவர்கள் யாரேனும் இருந்தால் இப்பொழுது வரட்டும் என்று துரியோதனனுக்கு கேட்குமாறு சொல்லி கோபாவேசமாக துச்சாதனனுடைய கையை பீத்து எறிந்தான். பிறகு அவனுடைய இரத்தத்தை உறிஞ்சு குடித்து பீமசேனன் காட்டு மிருகத்தைப் போல மிக கோரமாக காட்சியளித்தான். இந்த கோரமான காட்சியை பார்த்து அனைவரும் நடுங்கினார்கள். கர்ணனுடைய உடலும் கூட நடுங்கியது. சல்லியன் கர்ணனை தேற்றினான். இது தீரனான உனக்கு தகாது. துரியோதனன் மனம் தளர்ந்திருக்கும் போது நீயும் தைரியத்தை இழக்கலாகாது. துச்சாதனன் இறந்த பிறகு உன்னைத்தான் அனைவரும் நம்பியிருக்கிறார்கள். முழு பொறுப்பையும் பாரமும் இப்பொழுது நீ தாங்க வேண்டும். க்ஷத்ரிய தர்மத்தை நடத்து. அர்ஜுனனை தாக்கி வெற்றியோ வீர ஸ்வர்க்கமோ பெறுவாயாக என்றான். சல்லியனை கர்ணனுக்கு தேரோட்டியாக துரியோதனன் அமர்த்திய போது அது சல்லியனுக்கு பிடிக்கவில்லை. சல்லியன் ஒரு தேரோட்டியின் மகனுக்கு நான் தேரோட்டியாக செல்வதா என்று விவாதித்தான். அதற்கு துரியோதனன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கண்ணன் இருக்கும் சமயத்தில் அவனை எதிர்க்கச் செல்லும் கர்ணனுக்கு நீ தேரோட்டியாக செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தான். சல்லியனும் கர்ணனின் தேரை மிக சாமர்த்தியமாக செலுத்தி வந்தாலும் அவன் பேச்சில் கர்ணனை குறித்து ஒரு ஏளனம் இருந்தது. அவ்வார்த்தைகளை கேட்ட கர்ணன் கண்கள் சிவக்க கோபாவேசமாக அர்ஜுனனை தாக்கினான். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடும் போர் நடந்தது. இருவரும் சளைக்காமல் போர் புரிந்தனர். இரு பக்கங்களிலும் ஏராளமான வீரர்கள் மாய்ந்தார்கள். கர்ணன் தன்னிடம் இருந்த நாகாஸ்திரத்தை பிரயோகிக்க ஆயுத்தமானான். நாகாஸ்திரம் அர்ஜுனனை அழிக்கும் வல்லமை படைத்தது. அப்போது சல்லியன் கர்ணனிடம் கண்ணன் வஞ்சனை குணமுள்ளவன், எனவே நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் மார்புக்கு குறிவைத்து செலுத்து என்றான். ஆனால் கர்ணன் அதை கேட்கவில்லை. அவன் பரசுராமன் தனக்கு கொடுத்த வில்லை எடுத்து அதில் நாகாஸ்திரத்தை பொருத்தி அர்ஜுனனின் கழுத்திற்கு குறிவைத்து செலுத்தினான். நாகாஸ்திரம் வருவதைக் கண்ட கிருஷ்ணன் தன் கால்களால் அழுத்தி தேரை 5 அங்குலம் தரையின் உள்ளே பதியச் செய்தான். அதனால் அர்ஜுனனின் தலையை கொய்ய வந்த அஸ்திரம் அவன் தலையில் இருந்த கிரீடத்தை தாக்கி அதனை கீழே தள்ளியது. அர்ஜுனன் உயிர் பிழைத்தான். இன்றும் பெரிய சிக்கலில் இருந்து சிறு நஷ்டத்துடன் தப்பியவர்கள்
தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போயிற்று என்ற பழமொழியை உபயோகிப்பது வழக்கத்தில் உள்ளது. சல்லியன் தான் சொன்னதை கர்ணன் கேட்காததால் மிகவும் கோபமடைந்தான். அவன் மீண்டும் நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் மேல் பிரயோகிக்க சொன்னான். ஆனால் கர்ணன் தான் குந்திக்கு கொடுத்த வாக்கின்படி மீண்டும் உபயோகிக்க மறுத்துவிட்டான். அதனால் கோபமுற்ற சல்லியன் தேரை விட்டு இறங்கி கர்ணனை விட்டு விலகி சென்றான். பாகன் இல்லாத அவனுடைய தேர் சக்கரம் யுத்த களத்தில் மண்ணில் புதைந்து சிக்கிக் கொண்டது. அப்போது அவனுக்கு பிராமணர் ஒருவர் கொடுத்த சாபம் நினைவுக்கு வந்தது. ஒருமுறை கர்ணன் விற்பயிற்சி செய்யும் போது ஆசிரமத்திற்கு அருகில் இருந்த பசு ஒன்றை தவறுதலாக கொன்றுவிட்டான். அதனால் கோபமுற்ற பிராமணர், யுத்தத்தில் உன் தேர் சக்கரம் மண்ணில் பதிந்து போகும், அப்போது இந்த பசுவை போல நீயும் கொல்லப்படுவாய் என்று சாபமிட்டார். கர்ணன் மண்ணில் சக்கரம் சிக்கி அசையாமல் இருந்த தேரிலிருந்து போரை தொடர்ந்தான். பரசுராமர் சத்திரியர்களுக்கு பாடம் சொல்லித் தருவதில்லை என்ற கொள்கையுடையவர். கர்ணன் பரசுராமனிடம் தான் ஒரு பிராமணன் என்று பொய் சொல்லி அவரிடம் பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்கும் முறையையும் கற்றுக்கொண்டிருந்தான். ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் தலையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு வண்டு பறந்து வந்து அவனுடைய தொடையில் துளை போட ஆரம்பித்தது. கர்ணன் அதனை விரட்ட முயலாமல் தன் ஆசான் தூக்கம் கலைந்துவிடும் என்று வலியை பொறுத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தொடையிலிருந்து வழிந்த இரத்தம் பரசுராமரின் தூக்கத்தை கலைத்தது. அவர் எழுந்து பார்த்து, மூடனே, உண்மையை சொல். சத்திரியனுக்குத்தான் இத்தகைய சகிப்புத்தன்மை இருக்கும். நீ பிராமணன் அல்ல. பொய் சொல்லி என்னை ஏமாற்றி நீ கற்ற வித்தை யாவும் மரண காலத்தில் உனக்கு நினைவுக்கு வராது என்று சபித்து விட்டார். கர்ணன் எவ்வளவு முயற்சித்தும் அவனால் பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் பிரயோகிக்க முடியவில்லை. ஏற்கனவே கிருஷ்ணனின் ஆலோசனைப்படி பிறந்ததிலிருந்து அவனுக்கு காப்பாக இருந்த கவச்ச குண்டலங்களையும் இந்திரன் பிராமண வரிவில் வந்து யாச்சகமாக பெற்று சென்றிருந்தார். எனவே அர்ஜுனனுடைய அம்புகள் அவனை தாக்கி துன்புறுத்தின. தன் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தானே தேரிலிருந்து இறங்கி தேரின் சக்கரத்தை மண்ணிலிருந்து விடுவிக்க முயன்றான். அதனை பார்த்த கிருஷ்ணன், அர்ஜுனனே, இனி தாமதிக்க வேண்டாம். பாவியாகிய இந்த பகைவனை உன் அம்பால் கொன்றுவிடு என்றான். அர்ஜுனன் நிராயுத பாணியாக இருந்த கர்ணனை தாக்க தயங்கினான். பிறகு கண்ணனின் வற்புறுத்தலின் பேரில் அந்த மகாபாதகத்தை செய்து முடித்தான். அன்றைய தினத்தின் போர் முடிந்தாலும் கர்ணனின் உயிர் பிரியவில்லை. கர்ணன் ஒரு கொடை வள்ளல். அவன் செய்த தருமங்கள் அவன் உயிரை பிரியவிடாமல் காத்தது. இதனைத்தான் இன்றும் மக்கள் தருமம் தலைக்காக்கும் என்று போற்றுகிறார்கள். அதனை கண்ட கிருஷ்ணன் போர்க்களத்தில் பிராமண வடிவில் தோன்றி அவனிடம் யாச்சகம் பெற வந்தான். அப்போது கர்ணன் அந்த பிராமணரை பார்த்து, இப்போது என்னிடம் கொடுக்க என்ன இருக்கிறது என்று வினவினான். அதற்கு கிருஷ்ணன், நீ செய்த தருமத்தின் பலனை எனக்கு தானமாக கொடு என்று கேட்டான். அதனை பெற்றுக்கொண்டு கிருஷ்ணன் தனது முழு உருவை விஸ்வரூபம் எடுத்து கர்ணனுக்கு காட்டுகிறார். அதனை பார்த்த மகிழ்வுடன் கர்ணனின் உயிர் பிரிந்து ஸ்வர்க்கத்திற்கு சென்றது. குந்தி போர்க்களத்திற்கு வந்து கர்ணனை தன் மடியில் வைத்து கதறினாள். தன் அண்ணனை கொன்றோமே என்று பாண்டவர்கள் சூழ நின்று கண் கலங்கினார்கள். இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். கர்ணனை அர்ஜுனன் மட்டுமா கொன்றான்? கிருஷ்ணனின் சாகசம், பிராமணரின் சாபம், குந்திக்கு கொடுத்த வரம், இந்திரனுக்கு கொடுத்த யாச்சகம், பரசுராமரின் சாபம், பீஷ்மர் செய்த அவமானம், சல்லியனின் இகழ்ச்சி, கடைசியாக கிருஷ்ணனுக்கு கொடுத்த தானம், கூடா நட்பு என்று எல்லாம் ஒன்று சேர்ந்து குந்தியின் மகனான சூரியகுமாரனை அழித்தது என்று அர்ஜுனனின் மீது இருந்த பழியை பகிர்கிறார் வியாசர்னு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம் 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 மகாபாரதம்
அதை கண்டான். உளகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடைசூழ கோவிந்தன் வந்தான். அருள் பால